தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற ஒரு தலைப்பில் திமுகவோட மேற்கு மண்டல மாநாடு ஒன்று மிகப்பெரிய லெவலில் நேற்றுக்கு நடத்தினதா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. நான் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணதா சொல்கிறேன்னா, ஒரு ஒரு கட்சியோட தலைவரோட சொற்பொழிவுகளை பிடிச்சி ஈர்க்கப்பட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடும். அது எப்படின்னா பணம் கொடுத்து வர்றது கிடையாது. இப்போ சேம் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடும். காரணம் என்னென்னா, அது பணம் கொடுத்து வர்றது கிடையாது, எல்லாமே அது பார்க்க வர்றது. இப்போ அவரோட இறப்பில் கூட எல்லாரும் பார்க்க வந்திருந்தாங்க, அழுது புரண்டாங்க. அவர் மேலே இருந்த ஈர்ப்பு காரணத்தினால தாண்டி ஜெயலலிதா அம்மையார் அவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஒரு பேச்சை கேட்குறதுக்கும் அவங்களோட துணிவான ஒரு ஸ்பீச்சை கேட்குறதுக்காகவும் வருவாங்க. இப்போது சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரோட ஒவ்வொரு தலைவர்களோட ஈர்க்கப்பட்டு அவங்க பேச்சினால் வர்றவங்க ஓட்டு போடுறாங்களோ ஓட்டு போடல, அது ரெண்டாவது. ஆனால் ஈர்க்கப்பட்டு வர்றங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இங்கே நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்களோட இந்த ஸ்பீச்சினால் ஈர்க்கப்பட்டு இந்த 1.5 லட்சம் மக்கள் பெண்கள் வேலை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? அதாவது எல்லாருக்கும் ஒரு டார்கெட். மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஊரக தலைவர்கள், எல்லாருக்கும் ஒரு கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், எல்லாருக்கும் ஒரு டார்கெட். ஒருத்தவங்களும் 10 பஸ்ஸு 20 பஸ்ஸு ஒரு 30 வேன் இங்கே ஆளுக்கு பிடிச்சி கூட்டு வந்துடணும். ஒருத்தவங்களுக்கும் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி இவங்களை கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பெண்களோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. ரீச் பண்ணது தப்பு இல்லை. அவங்களுக்கும் ட்ரோன் ஃபுட்டேஜில் மேலேருந்து எடுக்கும்போது ஒட்டு மொத்தமாக கவர் ஆகணும். நாங்களும் கூட்டத்தை காட்டிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறது என்ன, வர்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு 2000 ரூபாய் இல்லை ஒரு 1000 ரூபாய். அதை தாண்டி அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பாருங்களேன். வர்றவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, மற்ற கட்சியில் நடக்கிற மாதிரி எங்களுக்கு தண்ணி தராமல் கிடையாது. எங்களுக்கு 2 கேன் தண்ணி எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு மிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு பிஸ்கட் கொடுத்துருக்காங்க. இல்லை இதெல்லாம் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மிச்சரும் தண்ணி பாட்டிலும் ஒரு பிஸ்கட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 சரி ஒரு 100 ரூபா 150 ரூபா வருமானம் எனக்கு தெரில. வர்றதுக்கு ஒரு 1000 ரூபாய் வருமானம் எனக்கு தெரில. அது இவங்க எல்லாருமே என்னென்னா சொல்கிறது ஒரு விஷயம், இது எல்லாமே செட்டிங் தான். ஆனால் அதை தாண்டி வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு அவர் இலவச பஸ்ஸு கொடுத்துருக்காரு, மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க முடியுமான்னு எனக்கு தெரில. புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இல்லைனா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களோட கதியெல்லாம் நேற்றுக்கு ஒரு பையனை போட்டு வெட்டுனது மாதிரி அந்த நிலமை தான் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கும் நாளைக்கு நிலமை வரும். நீங்கள் போய் திருப்பி ஓட்டு போட்டிங்கன்னா. நான் ஏன் சொல்கிறேன்னா, 1000 ரூபாய் உங்களுக்கு மாதம் வாங்குறீங்க, ஃப்ரீ பஸ்ஸில் போகிறீங்க. திருப்பி அவங்க சொல்கிறது எப்படி தெரியுமா, ஓசி பஸ்ஸில் தானே போகிறேன், இந்த 1000 ரூபாய் வாங்கினா தானே பான்ஸ் பவுட்ரு எல்லாம் போட்டு நல்ல பான்ஸ் பவுடர்லாம் போட்டு நிற்கிறியம்மா, இந்த 1000 ரூபாவோட ரிஃப்ளெக்ஷன் தானே இந்த உன்னோட மூஞ்சி பொலிக்கிறதுக்கான காரணம், ஜொலிக்கிறதுக்கான காரணம், இதோட காரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கொச்சை பேசுகிறதுக்கான காரணம் என்ன? அது அவன் வீட்டு துட்டா என்ன? நம்ம காசை நகராட்சியில் நம்ம வரி கட்டுற மூலமாகவும் சரி, மாநகராட்சியில் கட்டுற மூலமாகவும் சரி, இல்லை ஊராட்சியில் கட்டுற மூலமாகவும் சரி, நம்ம என்னெல்லாம் பணம் கட்டுறோமோ அது எல்லாத்தையும் அவன் அறுவடை பண்ணிட்டு அவன் திருப்பி கொடுக்குறான். திருப்பி கொடுக்குறது இந்த காசுலேருந்து மட்டும் தரல, நம்ம வரி பணத்தினால கட்டப்பட்ட துறைகள் இருக்குல்ல, அரசு துறைகள். இந்த அரசு துறைகளை வெளிநாட்டில் இருக்கிற வங்கிகள் கிட்ட அடமானம் வச்சுட்டு அது மூலமாக இன்னும் லட்சக்கணக்கான கோடிகளை கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கிட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களா? கிடையாது. நலத்திட்டம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறது, மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறது கணக்கு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் எத்தனை லட்சம் கோடி ரூபாய், எத்தனை 1000 கோடி ரூபாய் இவங்க அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி இப்போ பொங்கல் வரப்போகுது, ஒவ்வொரு வருஷம் பொங்கல் வருது, 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்காங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட காசுலேருந்து கொடுக்குறாங்களா? கிடையாது. ஒவ்வொன்றும் உங்களோட, அதாவது நம்மளோட வரி பணத்துலேருந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்மளும் பல்லடிச்சுட்டு வாங்கிட்டு இருக்கோம். அந்த பல்லடிச்சுட்டு வாங்கிட்டு ஆப்போசிட்டில் என்ன நடக்குது? இங்கேருந்து 1000 ரூபாய் வருது, 2000 ரூபாய் வருது. இந்த காசு அப்படியே எங்கே போகுதுன்னா டாஸ்மாக் போகுது. 1 டைம் பேமெண்ட் தான் மாதம் வருது. அந்த 1 டைம் பேமெண்ட்டு ஆனால் இங்கே 30 டேஸ் பேமெண்ட் வெளில போகுது. எங்கே போகுதுன்னா டாஸ்மாக். இங்கேருந்து, அதாவது மேலேருந்து ரொட்டேஷனில் அமௌண்ட் வீட்டுக்குள்ளே வருது. இங்கேருந்து பல ரொட்டேஷனில் 30 நாளும் அமௌண்ட் எங்கே போகுதுன்னா டாஸ்மாக்குள்ளே போகுது. அங்கேருந்து எங்கள் ஐயா பாக்கெட்டுக்குள்ளே போகுது. 10 ரூபா பாலாஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் அமைச்சர் கிடையாது. அது இன்னொரு அமைச்சரோட பாக்கெட்டில் அது இன்னொரு பக்கம் 10 ரூபா வசூல் பண்ணுறது போயிட்டுருக்கு. இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேர் தெரில, ஒரு இடத்துல போய் ஒரு தகராறு நடந்துச்சு. அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் சரி நம்ம பணத்தை வாங்கி தான் நம்மளுக்கு கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த புரிதல் பல பெண்களுக்கு இல்லை. இந்த தேர்தலையும் கொடுப்பாங்க, 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன், 5000 ரூபாய் தரேன்னு கொடுப்பாங்க. வாங்கிக்கோங்க, நல்லா ஜாலியாக வாங்கிக்கோங்க, செலவு பண்ணிக்கோங்க.
அவங்களுக்கு நீங்கள் வந்து விசுவாசமாக இருக்கணுங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஐயோ பணத்தை வாங்கிட்டோமே, நம்ம வந்து இவங்களுக்கு ஓட்டு போடலைன்னா சாமி கண்ணை குத்திடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தை காட்டி உங்களுக்கு வந்து கோட்டையும் அவங்க கட்டித்தர போகிறது கிடையாது. அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள ஜொலிக்க ஒரு நல்ல ஒரு அரசு உத்தியமும் கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டையும் பண்ணித்தர போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, இப்போது திருத்தணியில் பக்கத்தில் ஒரு 4 பயலுங்க, சின்ன பயலுங்க, ஒரு 17 வயசு தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுடைய ஒரு பார்வையில் நீங்கள் பாருங்களேன். வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட தான் நான் பேசுகிறேன். பாருங்களேன், என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒடிசாலேருந்து ஒரு பையன் வரான். ஒரு மாநில இளைஞரோ ஹூவர் யாராக வேணாலும் இருக்கட்டும். நம்ம வீட்டில் புள்ள மாதிரி தான் அங்கே இருந்தும் ஒரு பிள்ளையை பெற்ற வேலைக்கு அமைச்சிருக்காங்க. ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது இந்த 4 பயலுங்களை சேர்ந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்கானுங்க. ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த வெட்டருவா அதுன்னு வச்சுட்டு, இந்த புள்ளிங்கோஸ் தெரியும்ல, இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த வெட்டருவா எல்லாம் வச்சுட்டு வீசி எடுத்துருக்கானுங்க. அவன் இந்த தடுத்துருக்கான் போல், அந்த ஒடிசா வடமாநில இளைஞர் ஏதோ தடுத்துருக்கான் போல். தடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, தடுத்த ஒரு காரணத்தினால வெளில பக்கத்தில் இருக்கிற குவார்ட்டர்ஸ் பக்கத்தில், அதாவது வந்து ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பக்கத்தில் இருக்கிற குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் போயிட்டு ஏதோ இந்த தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் வெட்டுற மாதிரி இங்கே ஒரு வெட்டு அங்கே ஒரு வெட்டு, கிட்டத்தட்ட மோர் தென் நான் அந்த வீடியோ பார்க்கும்போது 20க்கு மேலே வெட்டு, கையில் வெட்டு, தேங்காய் கழுத்தில் வெட்டு, தலையில் வெட்டு, எல்லா இடத்துலையும் வெட்டு, அசால்ட்டாக வெட்டுறானுங்க. அந்த ஒரு பயமோ ஒரு பதட்டமோ எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க இந்த நிலைமையில் உருவாக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா போதை. அதாவது உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் உங்ககிட்ட இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு இங்கேருந்து 10,000 ரூபாய் மாதம் அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு நாள் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளையோ இல்லை உங்கள் வீட்டுக்காரரோ குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 நாள் 3000 ரூபாய், 20 நாள் 6000 ரூபாய், 30 நாள் 9000 ரூபாய். சரி, 4 நாள் நீங்கள் அடி போட்டு குடிக்கலன்னே வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 6000த்தில் இந்த 7000 ரூபாய் ஒருத்தர் குடிக்கிறாருன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன? கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணுக்கு அத்துமீறல் நடந்துச்சு. எதனால்? குடியின் போதையினால், அந்த போதையின் உச்சத்தினால. இப்போ இந்த ஒடிசா சார்ந்து இந்த பையனை வெட்டி கொண்டிருக்கானுங்க, செத்துட்டான். அது எதோட ரிஃப்ளெக்ஷனால்? கஞ்சாவோட ரிஃப்ளெக்ஷனால். ஏதாவது ஒன்றையாச்சும் அவங்களால தடுக்க முடியுதா? ஜாஃபர் சாதிக்னு சொல்லிட்டு ஒருத்தரை, அப்பேற்பட்ட ஒரு ட்ரக் டீலர், அவனை மாநில போஸ்டிங் போட்டு உட்கார வச்சு அழகு பார்த்தாரு. யார்? நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்றைக்கி என்ன லட்சணத்தில் இருக்குது? அதாவது வைகோ அவர்கள் வந்து ஜனவரி 2ஆம் தேதி, வர்ற ஜனவரி 2ஆம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு, அதாவது மாநாடு கிடையாது, ஒரு நடைப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு. என்ன நடைப்பயணம் எதுக்காகனா ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ண போகிறாராம். என்ன மாதிரி அவேர்னஸ்னால், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் போதை வந்து உச்சத்தில் இருக்குதான். அந்த போதையை குறைக்கணுங்கிற பேரில், போதையே நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடாது, சமுதாயத்தில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பேரில் மிகப்பெரிய ஒரு நடைப்பயணத்தை நடக்க போகிறாரு. அந்த நடைப்பயணத்தில் அவர் கூட நடக்கிறதுக்காக பல இளைஞர்கள் வந்து லைக் இன்டர்வியூ மாதிரி வச்சு, நீ குடிப்பியா, உனக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குது, கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா என் நடைப்பயணத்தில் நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணி ப்ராப்பராக தன்னோட நடைப்பயணத்தில் சேர்க்குறாரு. நல்ல விஷயம், நான் வாழ்த்துறேன். யார் கூட இருந்து சேர்க்குறீங்கய்யா? அதாவது ஜனவரி 2ஆம் தேதி, அதாவது இன்னும் ஒரு 4 நாட்களில் இந்த நடைப்பயணத்தை அவர் பண்ண போகிறாரு. இந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்து வைக்க போகிறது யார் தெரியுமா? நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள். இப்போ அவருக்கே தெரியுதில்லை ஊரில் போதை இருக்குது, கஞ்சா இருக்குங்கிறது தெரியுதில்லை. தெரிஞ்சனால தான் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. எனக்கு புரியலை. அப்பேற்பட்ட இத்தனை லட்சம் போலீஸ் அதிகாரிகள் இருந்தும் நம்ம ஊரில் கண்ட்ரோல் பண்ண முடியாததை இந்த வயசான தாத்தா கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ன? இவரோட அவேர்னஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ன? ஒவ்வொரு காலேஜில் இருந்தும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்சிசி கேம்ப், அந்த கேம்ப், இந்த கேம்புன்னு சொல்லிட்டு குடிக்காதீங்க, மதுவை குடிக்காதீங்க, கஞ்சாவை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிருக்கு. அதனால ஏதாச்சும் மாறிச்சா? கிடையாது. சப்ளையை மட்டும் இவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னு வைங்களேன், எங்கேருந்து வருது, எங்கேருந்து எப்படி வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாததா? இல்லை உளவுத்துறைக்கு தெரியாததா? இல்லை இவங்களோட அரசாங்கத்துக்கு தெரியாததா? இவங்க மட்டும் அதை நிப்பாட்டிட்டாங்கன்னா எதுக்கு வைகோ தாத்தாவுக்கு வேலை? இவரோட நடைப்பயணத்துக்கு எதுக்கு வேலை? எதுக்குமே வேலை கிடையாது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்களுக்கு பெண்களை நாங்கள் உயர்த்துகிறோம், பெண்களுக்கான ஒரு மாநாடு கொடுக்குறோம். அப்போ சரி, ஓகே, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கோங்க. பெண்களை உயர்த்துகிறோம், பெண்களை தூக்கி பிடிக்கிறோன்னா உதயநிதி அவர்களை விட கனிமொழி அவர்கள் இன்கேப்பபிளாக என்ன? அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்ததா, ஸ்டாலின் அவர்கள் கூட அடுத்ததாலாம் கிடையாது, கருணாநிதி அவர்களுக்கு அடுத்ததா கேப்பபிளான லீடர் யார்? அந்த கட்சியை வழிநடத்துறதுக்கான கேப்பபிளான லீடர் யார்? கனிமொழி அவர்கள். அப்பேற்பட்ட கனிமொழி அவர்களையே தூத்துக்குடியில் நீ ஒரு எம்பி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேலேருந்து கீழே வந்து ஒதுக்கி, தூத்துக்குடி ஏன் எம்பின்னு அங்கே ஒதுக்குனாங்க? காரணம் என்னென்னா, அவங்களோட அம்மா வந்து ஒரு நாடார். அந்த ஒரு காரணத்தினால தூத்துக்குடியில் வந்து நாடார் ஓட்டு அதிகம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கனிமொழி அவர்கள் வந்து அவங்கள தூத்துக்குடிக்கு அந்த தொகுதிக்கு ஒதுக்கிட்டு நீ எம்பியாகவே இருந்துக்கோ, நீ டெல்லியிலே பார்த்துக்கோ. சரி, ஓகே, மகளிருக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அவங்கள வந்து இந்நேரம் முதலமைச்சராக்கிடணும்ல, இல்லை துணை முதலமைச்சராக்கி இருக்கணும்ல, இல்லை ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கணும்ல.
அவங்களும் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏவை நிப்பாட்டி அவங்களே ஒரு அமைச்சராக்கி அவங்களுக்கோ ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களோட குடும்பத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்ல. இப்போ பாருங்களேன், கரெக்டாக உதயநிதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுக்கடுத்து உதயநிதி அவர்கள், அதுக்கடுத்து இப்போ இன்பநிதி அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துலயாச்சும் கனிமொழி அவர்களுடைய புகைப்படம் பெருசாகவோ இன்பநிதி இல்லை உதயநிதி அவர்களுடைய புகைப்படம் வந்து சிறுசாக இருந்து பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. அந்த லட்சணத்தில் தான் இங்கே இருக்கிற பெண்களுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நைட் ஆயாச்சுன்னா ஏதாவது ஒரு நடிகைகளோட ரீட்வீட் அக்கௌண்ட்டில் பார்க்க முடியும். அது என்ன ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அழகாக ஒருத்தன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறான். அதாவது வந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே ட்வீட்டுங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போய் எதில் இன்ஸ்டாகிராமில் ஒரு மாநிலத்தோட துணை முதலமைச்சர் பண்ணுற லட்சணமாக இருந்தேன். அதாவது எப்படி வர்ணிக்க முடியும்னு எனக்கு தெரில. மறுபடியும் பெண்கள் வந்து இந்த 1000 ரூபாவுக்கும் இந்த ஓட்ட சட்டிக்கும் இவங்க கொடுக்குற இந்த பிஸ்கட்டுக்கும் மிச்சருக்கும் ஆசைப்பட்டு வாக்களிச்சிங்கன்னா மறுபடியும் நம்ம தமிழ்நாடு வெட்டுக்குத்தா பாலும் தேனை ஓடுற தமிழ்நாடு கிடையாது. இந்த மாதிரி ரத்த ஆறு ஓடுற தமிழ்நாடாக தான் மாறுமுங்கிறத சொல்லி ஒரு விழிப்புணர்வை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் வந்து செயல்படணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு சொல்கிறேன். செயல்படுவீங்க என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.